வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ரத்தினா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிரிப்பு ஜாதகம். என்ன சிரிப்பு ஜாதகம் அப்படின்னா இருக்குது. சில ஜாதகத்தில் பார்த்தோம்னா அவன் சிரிப்பாலேயே தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டான். தேவையில்லாத இடங்களில் சிரிக்கிறது, அதாவது அன்வான்டாக சிரிக்கிறது. எல்லாரும் சிரிச்சதுக்கப்புறம் பார்த்தா அவன் தனியாக சிரிச்சுட்டு இருப்பான். தனிமையில் இருக்கிறப்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனாலே இவங்க வாழ்க்கையை சிரிப்பாக சிரிச்சு. இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல புதன் கிரகம் முழுமையாக கெட்டு நீசமடைந்திருந்தால் கூடவே ராகு இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டியதில்லை. இவன் பேச்சினாலே கெட்டு போயிடுவான். பேச்சாடா பேசுன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்படா இவன் கீழே விழுவான்னு மற்றவங்க காத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் எல்லாரையும் கேள்வி பண்ணி பேசுகிறது. ஒரு ஆளை விட்டு வைக்க மாட்டான். யாருனாலும் சரி எல்லாரையும் கேள்வி பண்ணி பேசுவான். ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் நிறைய இருந்தால் கூட இவன்கிட்ட பேசுகிறப்ப அவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ கேள்வி நக்கல் நையாண்டி பேசுகிறதில்ல இவனை அடிக்கவே முடியாது. எந்த ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் சரி ஒருத்தங்களை வந்து மட்டம் தட்டிப்பான். ஆனால் இவன் வாழ்க்கையில் முன்னேறுவானான்னு பார்த்தா இல்லை. ஸோ அப்போ இப்படிப்பட்டவங்க தனது பேச்சை குறைச்சிக்கணும். சரிங்களா? ஏன்னு கேட்டால், ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போவாங்க, ஒரு என்ட்ரி போவான், அல்லது ஒரு வேலை விஷயமா இன்னொருத்தரை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போனாலும் இவனுக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள், அவங்க எதிராளி பேசுகிற வார்த்தைகளை வச்சு திடீர்னு இவனுக்கு குபீர்னு சிரிச்சுவேன். சிரிப்பு அடக்க முடியாது. அவன் அடக்க நினச்சாலும் தானாகவே அந்த சிரிப்பு வெளியே வந்துடும். அப்படிங்கிறப்ப அந்த எதிரில் இருக்கிறவங்க அதை அவமானமாக நினைப்பான். ஒரு தாசில்தாரை பார்க்க போயிருக்காரு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு சிரிப்பு வந்து அப்படி இருக்கும். எந்திரிச்சு வெளியே போயான்னு சொல்ல மாட்டாங்க. சரி போயிட்டு வாங்க சார் பார்ப்போம், சரி போயிட்டு வாப்பா பார்த்து சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன்ட்டு பதில் சொல்லி அனுப்பிடுவாங்க. திரும்ப வந்து அந்த அவன் கொடுத்த அந்த விஷயத்தை எடுக்கவே மாட்டான். சரி இவன் நம்மளே நக்கல் பண்ணுற மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த மாதிரி அமைப்பில் உள்ள ஜாதகர் ரொம்ப கவனமாக பேச்சு. இப்போ இவங்களுக்கு சனி பகவான் தனது 3, 7, 10 இந்த பார்வையில் இந்த மாதிரி புதன் நீசமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரை தனது பார்வையில் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். சனி திசை நடக்கும்போது இவன் கண்டிப்பாக தனது பேச்சினால் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுவான். வம்பு கிம்பு எல்லா வேலைக்கும் வாங்கிடுவான். அதே மாதிரி 8ஆம் இடத்த அதிபதி இந்த 2ஆம் இடத்தை புதன் நீசமாக இருக்கக்கூடிய இடத்த பார்த்துச்சு, ராகு சேர்ந்து நிற்கிற இடத்த பார்த்துச்சு அப்படின்னா இவன் கண்டிப்பாக வழக்கு விஷயமா இவன் மேலே வந்து பெரிய அடிதடி கேஸாகி கோர்ட் வரைக்கும் போயிடுவான். ஸோ அதனால் இப்படிப்பட்டவங்க தன்னுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இதை அப்படியே மாற்றி கொடுப்பாருங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குரு பார்க்குது, அல்லது புதன் ஆட்சி உச்சமாக இருக்கு அப்படின்னா இந்த ஜாதகர் பேச்சில் ரொம்ப புத்திசாலியாக இருப்பார், திறமசாலியாக இருப்பார். எந்த ஒரு காரியம்னாலும் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு உயர்நிலையை அடைவார். நன்றி, வணக்கம்.